வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 முன்னோட்ட பதிவு. 29/3/2025 சனி மீன ராசிக்கு வர்றாரு, கும்பராசியிலிருந்து. இப்போ நம்ம லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம கோச்சார பலன்களும் பார்த்துட்டு இருக்கோம். ராசி என்பது நிலையானதல்ல, லக்னம் நிலையானது. அதனால இப்ப லக்னத்துக்கு 12ல் விரயச்சனியா இருக்கக்கூடிய சனி நம்ம லக்னத்துக்கு வர்றாரு, 1ஆம் இடத்துல வர்றாரு. இப்ப சனியினுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்துல உத்திரட்டாதியா இருக்கு. நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமான கடகராசியில பூச நட்சத்திரமா இருக்கு. நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுஷ நட்சத்திரமா இருக்கு. இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது ஆரோக்கியம், இறையருள், பூர்வீகம், பூர்வ புண்ணியம், குழந்தைகள், கலைகள், இத்தனை விஷயங்களையும் சொல்லுது. நல்ல ஒரு ஆர்வம் உள்ள கல்வி படிக்கிறது எல்லாமே 5ஆம் இடம், 9ஆம் இடம். இப்ப அந்த சனி நம்ம ஜனன ஜாதகத்துல கெட்டு இருந்தது அப்படின்னா, 4, 8, 12ல் இருந்தது அப்படின்னா, இந்த குணநலன்களை எல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆரோக்கியத்திலையும், கலைகள் வளர்ச்சியிலையும், குழந்தைகள் அமைப்பிலையும் பாதிப்பு ஏற்படுது. இது நம்ம பொதுவாக நட்சத்திர ரீதியாக எடுக்கிற பலன். ஆனால் நம்ம சிஷ்டப்படி, நட்சத்திர சூத்திர முறைப்படி, உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற மெத்தட்ல 12 பாவத்திற்கு உபநட்சத்திரங்கள் எடுக்கும்போது சனி கிரகம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்தால் அது கெடுதல். அந்த மாதிரி வரலைன்னா சனியை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இப்போ அந்த மாதிரி வந்திருந்தால் மட்டும் அதுவும் எப்போ நமக்கு பாதிப்பை தரும்னா, அது 12ஆம் இடத்துல இருக்கும்போதும், அடுத்தபடியாக 4ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கும்போதும், 8ஆம் இடமான துலா ராசியில் இருக்கும்போதும் நமக்கு அந்த புள்ளியை தொடும்போது பாதிப்பை தரும். இந்த புள்ளிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மீன லக்னத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதம் ஆரம்பிச்சு, உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம், 9 பாதம் சேர்ந்தது தான் மீன லக்னம். இதுல நம்ம முதல் புள்ளியான பூரட்டாதி 4ல் பிறந்தா தான் நமக்கு உடனே 12ல இருந்து விலகி லக்னத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அதே நீங்க உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல லக்னம் அமைந்திருந்தது, லக்ன புள்ளி அமைந்திருந்ததுன்னா, அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு என்னைக்கு சனி சேருதோ அன்னைக்கு தான் சனி பெயர்ச்சி. அப்பதான் 12ஆம் பாவத்துல இருந்து மாறுதுன்னு அர்த்தம், லக்னத்துக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம லக்ன புள்ளியே கடைசி புள்ளியா இருந்ததுன்னு வைங்க, ரேவதி 4ஆம் பாதமாக இருந்ததுன்னா நமக்கு இது ஃபுல்லாவே 12ஆம் பாவமாவே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறது 11ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப கடைசி புள்ளி, நடுப்புள்ளி, ஆரம்ப புள்ளி எல்லாமே இந்த 9 புள்ளியில எந்த புள்ளிங்கிறத வச்சு 12 பாவத்திற்கும் எல்லைகள் மாறுது. அந்த எல்லைகள் படி கிரகங்கள், அடைவுகள் எல்லாத்தையும் நம்ம ஜோதிடத்துல பார்த்து பயன்படுத்தினீங்கன்னாதான் சரியான உங்களுக்கு பதில புரிஞ்சிக்க முடியும், சரியான ஜோதிடத்தை அணுக முடியும். இப்ப இந்த சனி அப்படிங்கிறவர் துக்ககாரகன் தான், கஷ்ட நஷ்டத்தை தர்றவர் தான் அப்படின்றது ஜென்ரல் இது. இப்ப நம்ம உபநட்சத்திரத்துல 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் பாவ உபநட்சத்திரமாக சனி நம்ம ஜனஜாதத்துல வந்திருந்தாருன்னா அவர்னாலதான் நமக்கு உத்தியோகம் கிடைக்கும், அவர்னாலதான் பணம் கிடைக்கும், அவர்னாலதான் தொழில் கிடைக்கும். அப்படிப்பட்ட சனி நம்ம ஜாதகத்துல நல்ல நிலைமையில் அமர்ந்திருந்தாருன்னா நன்மைகளை தருவார், வளர்ச்சியை தருவார், டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டே இருப்பார். அதே போலதான் உறவு சார்ந்த பாவங்களுக்கு அவர் அதிகாரியாக வந்திருந்தால் உறவுகளை வளர்த்து விடுவார். இந்த 8, 12 பாவ அதிகாரியாக வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம சனி எப்பவுமே நமக்கு கெட்டவருங்கிற பாயிண்ட்டுக்கு வரணும். இப்ப விரைய சனியா இருந்துகிட்டு இருக்கிற சனி குரு நட்சத்திரத்துல இருக்கார். இப்ப குரு நம்மளுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால ஓரளவுக்கு அந்த விரயத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கார். 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிகப்படியான விரயம்ங்கிற விஷயத்தை மாத்தி அந்த குரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அதனால நமக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அலைச்சல்கள் தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மூலதனங்கள்ல கூட நமக்கு பண்ண முடியாம போயிட்டு இருக்குமோ ஒழிய, அப்படி பண்ண முடியாம போனாலும் அது நமக்கு லாபம்தாங்கிற அளவுல போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு வரும் பொழுது
அவர் வந்து கும்பராசினுடைய பலனையும் சேர்த்து செய்வார். சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்தார்னா தன்னுடைய ஆதிபத்திய வீடான கும்பராசியின் பலனையும் சேர்த்து செய்வார். அப்ப வெளிநாடு வேலைக்கு போறது, இடம் விட்டு இடம் போறது, ஒரு இந்த மாதிரியான ஒரு வேற மாநிலம், வேற வெளிநாடு, இதுக்கெல்லாம் சாதகமாக, அதே மாதிரி மூலதனங்கள் பண்றதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்படிதான் நமக்கு அந்த நட்சத்திரப்படி பலன் தரும். இப்ப இதெல்லாமே வந்து எப்பவுமே நடக்காது. நமக்கு இப்போ கோச்சாரத்துல சனி பெயர்ச்சி பலன் தெரியணும்னா நம்ம ஜாதக திசைப்படி நமக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடந்துகிட்டு இருக்கணும். இருந்தால்தான் இந்த கோச்சாரத்தை பார்க்கறதுல பலன் உண்டு, இல்லாம பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. அப்ப சனி அப்படின்றவர் 2.5 வருஷ காலம் நம்ம லக்னத்துல இருந்தாலும் கூட நமக்கு வந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து அது வீடு தான், அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் தான் வேலை செய்யும். அப்ப உத்திரட்டாதியில் இருக்கா, அடுத்து ரேவதிக்கு போகுதா, இந்த நட்சத்திரம் எந்த பாவங்களை குறிப்பிடுதோ அந்த பாவ செயல்களை அவர் லக்னத்துல இருந்து செய்யறாருன்னு அர்த்தம். அப்படி எடுத்து கான்செப்டை கொண்டு போய் நம்ம பலன் பார்த்தோம்னா நமக்கு எளிதாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பயம் வேண்டியதில்லை. ராசியை வச்சு பலன் பார்த்து 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சனி மேல பழியை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திசாபுத்தி கெடுதலாக இருந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், ஆனா நம்ம அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கறது இல்லை. பார்க்காம சனினாலதான் இத்தனையும் நடக்குதுன்னு சொல்லி அவர் மேல பழி போட்டுட்டு இருப்போம். முதல்ல நம்ம ஜோதிடத்துல எந்த கிரகம் நமக்கு என்ன தருது, நம்ம ஜனன ஜாதகத்துல அது விதைக்கப்பட்டிருக்கு, பொதுவா எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. பொதுவா குரு கிரகம் நல்ல கிரகம் தான், ஆனா குரு வந்து நம்ம ஜனன ஜாதகத்தின்படி கெட்டது செய்யணும்னு வந்தா நாம் அதை தவிர்க்க முடியாது. அப்ப நாம குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப குரு திசையே நடந்தாலும் அது கஷ்டத்தை நஷ்டத்தையும் தான் தரும். இப்படியெல்லாம் நமக்கு ஜோதிடத்துல விதிகள் இருக்கிறதுனால நம்ம இந்த முறைப்படி நம்ம ஜனன ஜாதகத்தை கணிக்கிறது முக்கியம், அந்த கிரகங்களை அறிந்து கொள்றது முக்கியம். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற திசாபுத்தி பாவ பலன்கள்ல எந்த பாவங்களை இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்த கேள்வி எந்த விஷயத்துல நமக்கு கேள்வி இருக்கு, ஈடுபாடு இருக்கோ அந்த விஷயத்துக்கு அந்த பாவ பலன்கள் சாதகமா பாதகமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த முடிவுகளுக்கு நம்ம வரலாம். அது மாதிரி பார்க்கும் பொழுது இப்ப விரயச்சனின்னா எந்நேரம் பார்த்தாலும் விரயமே பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஜனன ஜாதகத்துல சனி திசாபுத்தி அந்தர சூட்சமா நடந்து அவர் 8-12 தொடர்பு இருந்தால்தான் அவங்களுக்கு தான் இந்த விரயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நடந்துருதுன்னு இருக்கும். அந்த இடமே வந்து முதல்ல எல்லைகளை வரையறுக்கிறதே இந்த புள்ளிகள் தான். எந்தெந்த புள்ளியில நமக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குங்கிறத நம்ம கணிச்சு எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த எல்லையில தான் உங்களுக்கு பகுக்கப்பட்டிருக்கு. மீன லக்னத்திலேயே கடைசி புள்ளியில பிறக்கிறவங்களுக்கு மீனத்தினுடைய 3/4 பகுதியுமே வந்து விரயபாவமா போயிடுது, மேஷத்தினுடைய 3/4 பகுதி லக்ன பாவமா வந்துடுது. இப்படி எல்லைகள் வந்து தள்ளி தள்ளி போகும். அப்ப அந்த எல்லைகளையே பகுக்காம நம்ம ஜோதிடம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதனால எடுத்த உடனே விரைச்சனி அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இப்ப ரேவதி 4ஆம் பாவத்துல லக்னம் அமைஞ்சிருக்கவங்களுக்கு இப்ப விரயமே கிடையாது. ஏன்னா இன்னும் கடைசி புள்ளிக்கு வரல. இந்த பாவத்தினுடைய கடைசி புள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பத்துல 4ஆம் பாவமான பூரட்டாதி 3ஆம் பாவத்துல சனி வந்தாதான் விரயத்துக்குள்ள நுழையிறாருன்னு அர்த்தம். அப்ப நாம சொல்லி இருக்கிற பலன்படி நீங்க லக்னத்துல சனி வந்துடுச்சுன்னு எடுத்துக்கூடாது, அப்பதான் 12ஆம் பாவத்துக்குள்ள நுழையுதுன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பகுத்து பார்த்து நம்ம சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி ஜோதிடத்துல உங்க கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள், சரியான பதில்கள் கிடைக்கிறத உறுதி செய்து ஃபாலோ பண்ணி வெற்றியடையுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.